ஐயா வணக்கம் ஐயா. இன்றைக்கி நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் ஐயா. இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி நடந்தது, என்ன விசேஷம்? இந்த நிகழ்ச்சி இறைவனுடைய திருவருளாலே இந்த ஆலயத்தில் இறைவன் முடிவு பண்ணது, நம்ம முடிவு பண்ணல. நம்ம எந்த செயல்பாடும் நினைத்தாலும் அது நடக்காது, இறைவன் முடிவு பண்ணால் நடக்கும். அதுக்கு இந்த பகுதி மக்கள், அதுவும் பாமர மக்கள், இந்த ஹவுசிங் போர்டில் இருக்கிற மக்கள், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அவங்களாம் இறைவனுடைய திருவருளாலே 60வது மணி விழா என்னன்னு தெரியாது, 60ஆம் கல்யாணம் என்னன்னு தெரியாது. ஆனால் நான் பல கோயிலில் பல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன், 63 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். அங்கே பண்ணும்போது தம்பதியர் பூஜை பண்ணும்போது எல்லாரும் உட்காந்து சந்தோஷப்பட்டாங்க ஒரு கிராமத்தில். அப்போ நம்ம இந்த பகுதியில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் உருவாச்சு. அதனால் இங்கே இருக்கிற தம்பதியரை மணி விழா செய்து அவங்களுக்கு 60வது வயது மேலே ஆனவர்களை உட்கார வச்சு மாலை மாற்றுற அளவுக்கு இறைவன் திருவருள் கூடியிருந்தது. அதை அறிவிப்பாக சொன்னேன். அந்த வாக்கிய அடியார் திருப்பட்டம் இதுக்கு ஒத்துக்குச்சு. அதை இறைவன் முன்னிலையை இது செய்யணும்னு செஞ்சோம். அப்போ 60 பேர் தான் இந்த தம்பதியர் பூஜைக்கு வேண்டிய பொருளை நம்மளால் சேகரிக்க முடியும், கொடுக்க முடியும்னு நினச்சிட்டு ஆரம்பித்தோம். ஆனால் 90 பேர் ஆகிட்டாங்க. 91 பேர் இப்போ யாகத்தில் உட்காந்து அந்த 60 தம்பதியர்களும் மாலை மாற்றுகிற ஒரு வாய்ப்பு இறைவன் இந்த ஆலயத்தில் கொடுத்துருக்கிறாரு. அவர்கள் இன்புற்றிருக்க எல்லா செல்வங்களும் பெற்று வாழ இறைவனை இந்த மத்திய காசி விஸ்வநாதரை பிரார்த்தனை செய்கிறோம். இது எங்களுக்கு கிடைத்த பெரும் ஒரு வாய்ப்பு தான் நினைக்கிறேன். சரியா? இன்னைக்கு என்னையா குறிப்பிட்டு இன்னைக்கு தினம் என்ன தனியா இன்னைக்கு நடத்துது? எங்களுடைய இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் பண்ணி 6 ஆண்டு நிறைவு விழா. இந்த 6 ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் நேரத்தில் இப்படி ஒரு தம்பதியர் பூஜை பண்ணணும்னு இறைவன் மனசில் தோண வச்சு நினைக்க வச்சார். அதையும் செயலால் முடிக்க வச்சார். இன்றைக்கி இந்த 91 பேர் தம்பதியை உட்கார வச்சு அந்த 91 யாகமும் முறைப்படி தமிழ் வேதத்திலே திருமுறையிலே சொல்லி இந்த முறைப்படி இந்த 60வது திருமணத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் செய்து வைத்திருக்கின்றார். இறைவனுக்கும் அடியாருக்கும் இதுக்கெல்லாம் செலவு யார் யார் ஏற்றுக்கிட்டா என்ன? செலவு ஒரு அடியார் செஞ்சாங்க. இந்த எண்ணம் எனக்கு மனசில் தோணுறதுக்கு காரணம் இதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல. நான் பல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். இந்த 63 64 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதில் வர காசை இறைவனுக்கு அந்த கும்பாபிஷேகம் செய்யும் போது அதை கொடுக்குற காசு எவ்வளோ கூட அவ்வளோ கொடுங்க. ஆமாம், உங்களுக்கு அந்த தட்சணை கொடுக்குற காசு அவங்க காணிக்க குரு காணிக்க என்ன கொடுக்குறாங்களோ அது வாங்கிக்குவேன். அது 5 ரூபா கொடுத்தாலும் சரி, 50 ரூபா கொடுத்தாலும் சரி, அது வாங்கிக்குவேன். சரி, அந்த காசு ஒரு வருஷம் சரி ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு இருந்தது. அதை சாமிக்கு பண்ணுறதை விட அடியாருக்கு பண்ணணும்னு தோணுச்சு. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என்னுடைய சரீரம் தான் பயன்படுதா கண்டி என்னண்ட எந்த பொருள் உதவியும் பண உதவியும் இல்லை. இந்த ஆலயம் கட்டும்போது என்னுடைய சரீர உழைப்பு ரொம்ப இருந்தது. ஆனால் என்னுடைய பைசாவோ பொருளோ இதுக்கு உதவி செய்யலை. ஆனால் இப்போ இந்த கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற நேரத்தில் இந்த வந்த காசை நம்ம இறைவனுக்கு பண்ணுறத விட அடியாருக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் இதை நான் இந்த காசை எடுத்து பயன்படுத்தினேன். ஒரு சிலராண்ட கேட்டு வாங்கியும் இதை சிறப்பாக நடத்தணும். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் இந்த பெரிய விஷயம் இது 2 லட்ச ரூபாயில் முடியறது காரியம் இல்லை. அதனால் பெரிய முன்னோர்கள், அதாவது கொஞ்சம் வசதியான அடியார்கள், வசதியானவன் கொடுக்குறவங்க வசதியானவன். பிரச்சனையில் இருக்கிறவங்க இல்லை கொடுக்காதவன் வசதியான கிடையாது. கொடுக்குறோம் மற்றவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான் வசதியானவன். அதனால் அவங்க கொடுத்தாங்க, கேட்டோன்னு கொடுத்தாங்க, பல பொருள்களை கொடுத்தாங்க. அதனால் யாராண்டையும் காசும் வாங்கிறது கிடையாது, பொருளாக வாங்கி இதை செய்கின்ற ஒரு பாக்கியம். இந்த கல் கூட ஒருத்தர் ஃப்ரீயாக போட்டார். அது மாதிரி ஒரு பொருளை ஒரு ஆளுக்கு கொடுக்கும்பொழுது அதை வாங்கி அந்த ஏழை மக்களுக்கு இலவசமாக எந்த காசும் வாங்க ஒரு பைசா கூட வாங்காமல் செஞ்சு போட்டு, அதுவும் திருமண சாப்பாடு இந்த முறையில் சிறப்பாக உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அன்னதானம்லாம் சிறப்பாக நடந்தது. ஆமாம். ஒவ்வொரு தம்பதிக்கு என்னென்னையா கொடுத்தீங்க? வேஷ்டி, டவல், அதே மாதிரி ஒரு தட்டு, கலச சொம்பு, மாலை 2 பேரும் மாற்றிக்கிறதுக்கு மாலை, இது ஓம திரவியங்களாம்
அதான் கொடுத்தேன். எல்லாமே ஃப்ரீயாக தான் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பதிகிட்ட எதுவும் வாங்குறதில்ல. நம்ம ஒரு பைசா கூட வாங்கலையா? உங்களோட பணம் மற்ற அடியார்கள் விரும்பி அடியார்கள் கொடுத்த பணத்தை வச்சு பண்ணீங்கய்யா. அதனால் இறைவன் எல்லோரையும் இன்புற்றிருக்கணும். ஏன்னா கொடுக்காதவங்க வாழ்ந்தும் வாழ ஆண்டிக்கும் பசி அரசனுக்கும் பசி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பசி எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க. எல்லா மதத்துக்காரனும் இந்த அன்னாடம் சாப்பிட்றாங்க. 100 பேருக்கு அன்னாடம் சாப்பாடு போடுறோம். இந்த மதத்துக்காரனும் வந்து சாப்பிடும்போது எல்லோரும் ஒரே நிலையாக ஒரே சமமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஆலயத்தை பொறுத்தவரை ஒரே நிலை ஒரே சமமான வழிபாடு தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இது தொடரணும்னு இறைவனை பிரார்த்தனை இதில் வேண்டிக்குங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. நன்றியா.